சார் என்ன சார் இது தலைப்பு, என்ன சார் இது தம்பனையில், பார்த்தாலே பகீர்னு இருக்குது அப்படின்னு நண்பர்களுக்கு தோணும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஆரம்பிக்கலாங்களா? பையன் சார் இந்த பால்சாமி. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு, நேற்று ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து ஆளுநர் தருகிறார். அந்த விருந்தில் தமிழ்நாடு அரசு கலந்து கொள்கிறது, தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. மிதிப்பையா மிதிப்பையா அன்னைக்கு காபி ஷாப்ல வச்சு அண்டாவை கழுவி கழுவி பொலிச்சு பொலிச்சு பொலிச்சுன்னு ஊத்துனா அப்பவே அறிவு வரலையா? தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் கலந்து கொண்ட உடனேயே நாம் தமிழர் தம்பிகள் கிளம்பி விட்டார்கள் உற்சாகமாக. பார்த்தாயா? தூரம் போ. ஏன் பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது அப்படின்னு கிளம்பி ட்விட்டர்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச ட்விட்டர் மட்டும்தானே, ட்விட்டர்ல கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க தம்பிகள். ஒரு ஆர்கசம் தான் வைங்களேன், சந்தோஷம் அவங்களுக்கு. அதுல ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. திமுக அண்டான், திமுக அண்டான், திமுக அண்டான். இப்போ ஹெச் ராஜாவை பார்த்து கைகுலுக்கி விட்டார். அதனால் பாஜகவோட திமுக பாத்தீங்களா, இந்த ஈவேரா மாதிரியா விலை மாதிரி வீட்டிலே இருந்தவன் 3 பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம், அவர்களும் தானே இன்பம் துய்த்தார்கள், பணத்தை தட்டி பறிச்சுட்டு வரல கருணாநிதி. அதுதான் அளவுகோலா? A few minutes later. ஃபார்வர்ட் பண்ண, ஃபார்வர்ட் பண்றா. க்ளோஸ் பால், க்ளோஸ் பால். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சீமான் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த ஆட்சியை பற்றி? சீமான் சொல்றாரு, இந்த அரசு, திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. வீடியோ இருக்கு, நான் வீடியோ காட்டுறேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒரு வயசான திருட்டு பைய, அவன் காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் களவண்டு வருவான். வலி 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 வலிக்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கண்டிப்பா சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. இப்ப வலிக்குதா? இல்ல இல்லையா? சதிகாரம் கருணாநிதி, கொடின் சதிகாரம் கருணாநிதி. டேய், உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது, ஸ்டாலின் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னது யாரு? நான் சொல்லல, சீமான் சொல்லியிருக்கிறார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? ஸ்டாலின் எங்கள் அண்ணன் தான், திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று சீமான் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் தமிழர் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். திமுகவை பாராட்டியதால் சீமான் திமுகவோடு கூட்டணி வைக்கப் போகிறார். பாஜகவோடு தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதால் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அப்போ இந்த அடிப்படையில திமுக, பாஜக, சீமான் எல்லாரும் ஒரு கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொன்னா உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஏன்னா திமுக நேற்று போய் கை குலுக்கிடுச்சு. ஹெச் ராஜாவை பார்த்து கை குலுக்குகிறார் யாரு? முதலமைச்சர். இப்போ ஒரு வீடியோவை பாருங்க, நீங்க பார்த்த வீடியோ தான், திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஆஹா ஆஹா, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
திமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க வேண்டும் என்பது. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய முடிவு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யோ எதை வேணாலும் நீ சொல்லுவியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. கட்சியும் ஆட்சியும் வேறு வேறா அப்படின்னா ஆமா, தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசுக்கு எல்லா இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய நம்பிக்கைகளையும் மதிப்பது என்பது என்னவா இருக்குது, பொறுப்பாகுது. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. சமூக வலைதளம் மட்டும் உங்கள் கையில் இல்லைன்னு வைங்களேன், 10 பைசாவுக்கு உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அறிவு அரை வைக்காடு இல்லாமல், அரை விழுக்காடு இல்லாமல் சமூக வலைதளத்தில் கம்பு சுற்றுற கூட்டம். அரசியல் புரிதல் வேணும். அரசியல் புரிதல் இல்லாமல் கம்பு சுத்தக்கூடிய கூட்டத்துக்கு இது எதுவும் தெரியாது. காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா, கல்லு கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கல்லு கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. என்னமாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க, ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் வாங்க. மண்ணோடு மோதாமல் நம் நாடு திருந்த செய்யணும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. மாப்பிள, இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். ஷாட் தி மியூசிக். காகித ஓடணும் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். என்னடி வாய்ஸ் இது? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ராசிக்கும் தேவைக்கும் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கல. ராசிக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் தான் பிடிப்பார். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பூனை கண்ணை மூடி போட்டு உலக உருண்டு உலகமே பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னா, பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே. சென்டர் ஃப்ரூட் கைசி ஜி பபாய். உன்னை கண்டு கொண்ட நாள். ஐயோ என்னாச்சு? ஜோலி முடிஞ்சாயா பெருசு? ஐயோ முதலாய் பெண்ணுறங்கவில்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பெண்ணுறங்கவில்லை. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.